துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையான காரியங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நேர்த்தியாக எங்களை நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா, இந்த 8 மாதங்கள் எங்களை கண்மணி போல காத்தீரே. இந்த 9ஆம் மாதத்திலே எங்களை கடந்து வர கிருபை செய்தீரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இந்த வேளையிலும் உடைய வார்த்தைகளுக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக, இந்த மாதத்தின் ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆண்டவரே அப்பா நேர்த்தியாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உடைய பாதம் தொட்டு வணங்குகிறோம். உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தட்டும். உம்முடைய மேன்மையான ஆண்டவரே வசனம் எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவரே கர்த்தாவே தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையில கரம் ஆண்டவரே அப்பா எங்களை வழிநடத்த இறங்கி வரட்டும். உம்முடைய பாதத்தில் எங்களை வெறுமையாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை இந்த நாளிலே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். அவர் நல்லவர், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். இந்த மாதத்திலே அவர் அநேக காரியத்திலே நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. ஒரு விசையாக கண்களை மூடி இந்த வார்த்தை எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் மாறப்போகிறது. ஆண்டவரே, நாங்க இந்த வசனத்தை நம்புறோம், விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை நீர் இந்த மாதத்திற்கு எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்ய போகிறது. இந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும். இந்த வார்த்தையினுடைய மறைபொருளை வெளிப்படுத்தும். இது ஏன் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, இது என்ன செய்ய போகுது நாங்கள் பார்க்க ஆர்வமா வாஞ்சையா இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னார். இன்னைக்கு ஆண்டவரிடத்திலே நான் வாக்கு தத்தங்களுக்காக கேட்கும் பொழுது கர்த்தர் சொன்னாரு, வாக்கு தத்தத்தை கொடுத்து உனக்கு கலக்க வேண்டாம், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி வாக்கை கொடுத்தார். ஆண்டவர் முதலில் எங்கூட பேச ஆரம்பித்தார். இந்த வார்த்தையின் மூலமாக எங்கூட சொன்னாரு, நீ பயப்படாம இரு, விசுவாசத்தை விட்டுறாத, தேவன் பேரிலே நீ வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டுவிடாதே என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த நம்பிக்கையை மட்டும் இழந்து போகக்கூடாது என்பதற்கு இந்த மாதத்திலே உன் சூழ்நிலைகள் மாறலாம். இந்த மாதத்திலே எந்த ஒரு மாற்றத்தையும் நீ இது என்ன, ஏன் இந்த ஆண்டவரை சார்ந்திருக்கிற எனக்கு ஏன் இந்த வித்தியாசமான அனுபவம், ஏன் இந்த சூழல்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாத தொடக்கத்தில் நான் உன்கிட்ட சொல்றேன், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. எந்த செய்தி உன்னை தேடி உன்னை சந்திக்க வந்தாலும் நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன் விசுவாசத்தை இன்றைக்கு கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நீ தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு நிற்கும் பொழுது கர்த்தர் உன் எல்லா அங்கலாய்ப்பையும் மாற்றுகிறார். உன் வேண்டுதல்களை கேட்பார். உன்னுடைய விசுவாசம் அநேக காரியங்களை அந்த நாட்களிலே செயல்படுத்த போகிறது. அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் கொடுக்கிற காரியங்களை பாருங்க. ஒரு காரியம் என்ன நடக்குது, இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் பேர் என்ன போட்டிருக்கு, யவீரு. இந்த மனிதனை குறித்து, அவன் செய்யும் காரியங்களை குறித்து சிலவற்றை நாம வாசிக்க போகிறோம்.
முதலாவது 22வது வசனத்திலே வாசித்தால், அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து. இங்கே அந்த மனிதனுடைய காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ஜெபாலய தலைவன். அல்லேலூயா. ஜெபாலய தலைவன் என்ன செய்கிறான்? ஒரு காரியத்தை அங்க செயல்படுத்துகிறான். சில பேர் கவனித்தீங்கன்னா, கொஞ்சம் வரங்கள், கொஞ்சம் அபிஷேகங்கள், கொஞ்சம் ஜனங்க அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா தன்னை குறித்து மேன்மையாக எண்ணுவாங்க. தன்னுடைய அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி வர மறுத்து விடுவாங்க. அந்த இடத்துல இருந்து இறங்குறதற்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த கணத்தையும் அந்த மேன்மையான காரியத்தையும் இந்த ஜெபாலய தலைவனிடத்துல காணப்பட்ட காரியம் என்ன? இயேசுவை விசுவாசிக்கிறான். எப்படிப்பட்ட விசுவாசம்? பொதுவான விசுவாசத்தை இயேசு மேல அவ வைத்திருக்கிறான். இயேசுவை தேடி வருகிறான். ஒரு ஜெபாலய தலைவன். இயேசுவை இந்த நாட்கள்ல குறித்து அவன் அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருப்பான். இங்கே என்ன செய்ய வருகிறான்? இயேசுவை நோக்கி பார்க்க ஓடி வருகிறவன் முதலாவது அவரிடத்துல வந்து தன்னை தாழ்த்துகிறான். என்ன சொல்லி தாழ்த்துகிறான்? அவருடைய கண்டவுடனே அவருடைய பாதத்திலே விழுந்தான். அல்லேலூயா. முதல் காரியம் இந்த மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாம இரு, அது மட்டும் இல்ல விசுவாசம் உள்ளவனாயும் இரு. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்ப இந்த மனிதனிடத்துல இயேசு ஏன் இந்த காரியத்தை கொடுத்தார்? இன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டிய காரியம், அவன் ஒரு ஜெபாலய தலைவன். அவன் அநேக காரியங்களிலே வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்க வேண்டும். ஆனா வைராக்கியம் பாராட்டாம தேவனிடத்திலே அவன் இறங்கி தன்னை தாழ்த்தி நிற்கிறான். 23வது வசனத்திலே ஒரு விண்ணப்பத்தை தேவனிடத்திலே, ஆண்டவரிடத்திலே வைக்கிறான். ஒரு காரியத்தை, என் மகன், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவருடைய மகளை குறித்ததான ஒரு காரியத்தை சொல்ற. என்னன்னா, மரண அவஸ்தைனா அந்த கடைசி நிமிஷத்துல அவள் போராடி கொண்டிருக்கிறார். ஒரு கொடிய வியாதியில அவன் தேவனிடத்துல வந்து விண்ணப்பம் பண்றான். என்னன்னா, இந்த காரியம் முடிவுக்கு வரப்போகுது, இப்பொழுது உடைய உதவி எனக்கு தேவை என்று இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து நிற்கிறான். மரண அவஸ்தை, அது கொடியது. அந்த காரியத்தை தேடி வந்து ஆண்டவரிடத்துல வந்து அந்த காரியத்தை முறையிடுகிறான். அந்த காரியத்தை தேவனிடத்தில் சொல்லுகிறான். ஒரு காரியம், ஒரு பிரச்சனை, அந்த மரண அவஸ்தை வர வரைக்கும் காத்திருக்காதீங்க, முன்னாடி ஓடிவாங்க. இன்னைக்கு சொல்றாரு, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. எந்த காரியம், இந்த கடன்ல நான் மரித்திருவேனோ, ஒருவேளை இந்த வியாதியில நான் மரித்து போவேனோ, ஒருவேளை இந்த பிரச்சனை என்ன மூழ்கடிச்சிருமோ, ஒருவேளை இந்த பாவம் என்னில் ஜெயம் எடுத்துருமோ, கர்த்தரை விட்டு பிரித்து விடுமோ, கவலைப்படாதீங்க. என்ன தெரியுமா? இந்த காரியத்துல முதல்ல பயப்படாத. அடுத்த காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தர் என்னை இந்த பாவத்திலிருந்து தூக்கி எடுப்பார், இந்த கடனிலிருந்து வெளியே கொண்டு வருவார். நான் எல்லா மனிதர்களை எல்லாரையும் போல கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஆடி பாடி துதித்து தேவனுடைய நாமத்துக்கு நான் சாட்சியாய் நிற்பேன் என்று உன் விசுவாசத்தை விட்டுவிடாதபடி நிற்கும் பொழுது கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. இந்த காரியத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். வேண்டுதல் செய்கிறான். 35வது வசனத்துல ஒரு காரியம் நடக்குது. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, வீட்டில இருந்து வந்துட்டாங்க. சில மனிதர்கள் சில துர்ச்செய்திகளை இந்த மாதத்துல கொண்டு வரலாம், கொண்டு வருவாங்க. மரித்து போன செய்தி, முடிஞ்சு போச்சு, நடக்காது, இப்படி அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறவங்க இந்த மாதத்துல சிலர் கடந்து வருவாங்க. கர்த்தர் சொல்லுகிறாரே, வாசிங்க.
உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இந்த காரியத்துல நீ இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க வருவாங்க. இனிமே ஒண்ணுமே செய்யாத, நீ ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றவங்க வருவாங்க. அவனால் அனுப்பப்பட்டவங்க வருவாங்க. என்ன நடக்குதுங்க? அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஆண்டவர் கேட்டாரு. ஜெபாலய தலைவனை நோக்கி பயப்படாதே, பயப்படாத, விசுவாசமுள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவனாயிருங்க. இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றாங்க, சில துர்ச்செய்திகளை கொண்டு வருகிற சில காரியம் நம்ம தொலைபேசி மூலமா இல்ல பல காரியத்தின் மூலமாக நமக்கு அநேக செய்திகள் நம்மை விழத்தள்ளக்கூடிய சோர்ந்து போகத்தக்கதான காரியம் வரும். விட்டுறாத, உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. கர்த்தர் உன் நம்பிக்கையை பார்ப்பார், உன் விசுவாசத்தை பார்ப்பாரு. உன் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சில மனிதர்கள் அங்கே கடந்து வந்தாங்க, ஒரு காரியத்தை சொல்லுவதற்கு, துர்ச்செய்தியை சொல்லுவதற்கு. அண்ணா சொல்றாங்க, இந்த மாதத்துல சில காரியம் வரும், உன் விசுவாசம் தான் அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு விசுவாசம் தான் ஜெயிக்குன்றாரு. என்ன தெரியுமா? வெறும் நீ விசுவாசமாயிரு, விசுவாசத்தை பற்றி கொண்டுரு, விசுவாசத்தை சார்ந்துரு, விசுவாசத்துல என்கிட்ட நில்லுன்னு சொல்லல. முதல்ல அதை கண்டு நீ பயப்படாதன்றார். பயம் இந்த 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 தேவனுடைய கிரிகையிலிருந்து ஒன்ன வெளியே கொண்டு வந்துடும். ஆனா சொல்றாரு, முதல்ல ஒரு விஷயத்தை நீ நினைச்சு பாரு. அன்றைக்கு ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்தி கொண்டு வரும் பொழுது வேவு பார்க்கும்படிக்கு கானான் தேசத்திற்குள்ளே முதல் ஒரு 10 பேர் கடந்து போனாங்க. அதற்கு பிறகு ஒரு 2 பேர் கடந்து போனாங்க. இந்த 10 பேர் போய் அவங்க கண்ணோட்டத்துல சில பெரிய 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 காரியம், இதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க சில காரியத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க பார்வையில அது எப்படி தெரிந்தது என்று சொன்னால், அது தேவனை விசுவாசிக்காதபடியால், தேவனை விசுவாசிக்காதவனுக்கு உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பெரிதாய் காணப்படும், பெரிதாய் தோன்றும். அதை ஜெயிக்கவே முடியாத போல இருக்குங்க. அவர் சொன்னாங்க, அவங்க ராட்சசர்கள் போல இருக்கிறாங்க, நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம்னு சொன்னாங்க. காலேபும் யோசுவாவும் வந்து சொல்லும் பொழுது சொன்னாங்க ஒரு காரியத்தை, கர்த்தர் கொடுத்த தேசம் நல்ல தேசம். விசுவாசிக்கிறவன், தேவனை சார்ந்து இருக்கிறவன், தேவனை நம்பி இருக்கிறவனுக்கு உலகத்தில் உள்ள காரியம் எப்படி தோன்றும் தெரியுமா? மலை போல தோன்றாது, முடிக்கிறவர் பெரியவர் என்பதை தோன்றும். அது பெரிய பிரச்சனையாய் தெரியாது. ஏன்னா இங்கே இயேசு கிட்ட உட்கார்ந்து இருக்காரு எவீரு, ஆனா இவருக்கு துர்ச்செய்தி அங்கிருந்து வந்துச்சு. ஆனா இயேசு சொல்றாரு, பயப்படாத, விசுவாசத்தை வந்து விட்டுறாத. இங்க மோசே தேவ மனிதன், தேவன் சொன்னபடி முதல்ல ஜனங்களை 10 பேர் அனுப்புனாரு, பின்னாடி 2 பேர் அனுப்புனாரு. இவங்க போய் தேசத்தை வேவு பார்த்து திரும்பி வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்க, இது அவிசுவாசத்துல பார்த்தவங்க. அந்த 10 பேரும் என்ன பாக்குறாங்க? தேவன் ஒரு மனிதனோட இல்ல அப்படின்னா எது அடையாளம் தெரியுமா? தேவனை விட மற்றது எல்லாம் பெருசா தெரியும். யார் தேவனோடு கூட, தேவன் அருகிலே ஏசப்பா கிட்ட, ஆண்டவர் கிட்ட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தின் பிரச்சனைகள், இந்த உலகத்தின் போராட்டங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள் அத்தனையும் ஒரு சின்னதா ஒன்றுமே இல்லாதது போல தோன்றும், ஒரு கடுகு விதை போல இருக்கும். ஆனா சொல்றாரு, அந்த விசுவாசமே மலையை பெயர்த்துன்றாரு.
ஆண்டவர் இன்றைக்கு அந்த விசுவாசம் அங்கிட்ட வந்தா போதும், ஆண்டவர் வேண்டிய மட்டும் உனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. பாருங்க, தாவீது தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டு யுத்த களத்திற்கு போகும் பொழுது கோலியாத்து அவ்வளவு பெரிய மனிதனா நின்றான், பலம் வாய்ந்தவனா நின்றான். கோலியாத்தினுடைய காரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய திரள் கூட்டம் பயந்தது. அவங்க தன்னுடைய திறமையை நம்பி இருந்தாங்க, தன்னுடைய ஆயுதத்தை நம்பி இருந்தாங்க, தங்களுடைய யுத்த பலன் என்று எங்களுக்கு ஒன்று இருக்கு அதை நம்பி இருந்தாங்க. அவங்க தங்களுடைய சிந்தனைகளையும் தங்களுடைய பலத்தையும் தங்களுடைய ஆயுதத்தையும் நம்பி இருந்தவங்க ஒரு பெரிய மனிதன், ஒரு பெரிய ஜைஜாண்டிக் ஃபிகர் வந்த உடனே பயந்து நின்றாங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு சின்ன பையன்தான், அவன் கர்த்தரை துதிக்கிறவன், களத்துக்குள்ள வந்த உடனே இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே நிற்க முடியும். அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது உள்ள வந்து சொல்லும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு உன்னை என் கையில கொடுப்பாரா இன்றைக்கு. ஏன்னா அவன் உள்ளத்துல அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு தெரியுமா? தேவன் பேர்ல இருக்கு. இயேசுவன் நம்பி இருக்கிறவங்க எந்த காரியத்தை பார்க்க மாட்டாங்கன்னா பிரச்சனைகளை பார்க்க மாட்டாங்க. இயேசு இல்லைன்னா தான் பிரச்சனைகளை பார்ப்பாங்க. உங்க கூட இயேசு இருக்கிறாரா? அப்ப பயப்படாத. இந்த பிரச்சனையில விசுவாசம் உள்ளவனாயிரு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீ கிரியை காண்பி. இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பாருன்னு கர்த்தரை முழுமையா பற்றி கொண்டிரு. கர்த்தரிடத்துல ஜெபித்து காத்து கொண்டிரு. கர்த்தரோடு இருக்கிற அனுபவத்தை உண்டாக்கு. இந்த எவரு மகளை சுகமாக்க அவர் கடந்து வரும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கு இடையில பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருத்தர் வர்றா. அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடரா. திரளான ஜனங்கள் நின்னாங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருப்பா. அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையா தொட்டா நான் கண்டிப்பா சுகமாவேன்னு அவர் நம்பிக்கை வைத்தான். அவர் நம்பிக்கையின்படி அத்தனை கூட்டத்தையும் தாண்டி உள்ள வந்தா. எப்படி இஸ்ரவேல் வீரர்களுக்கு முன்பாக தாவீது எல்லாரையும் தாண்டி முன் வந்து நின்று கோலியாத்தை பார்த்தது போல அவன் உள்ள வந்து இந்த யுத்த களத்துல அங்கே கோலியாத்தை இவன் சின்ன பையனை வச்சு முடிக்கணும் கர்த்தருடைய திட்டத்தின்படி அங்க நடந்தது. இங்கே இந்த உலகத்தை உண்டாக்கினவர் வந்து நிற்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகமாவேன்னா. இங்க இந்த காரியம் ஏன் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே இந்த காரியம் ஏன் இந்த இடத்துல வந்துச்சு? அவங்கள கூப்பிட்டாங்க, எவ்வீர் கூப்பிட்டாரு, ஜெபாலய தலைவன் அழைச்சிட்டு போறாரு. அவங்க வீட்டுக்கு கடந்து போறாங்க. போற வழியில இந்த காரியத்தை அவன் பார்க்கும்படி நடக்குது. அவன் பாருங்க, ஒரு ஜெபாலய தலைவன் ஒரு பொறுமைசாலியா இருந்தான். இவ்வளவு நடக்கிற வரைக்கும் பொறுமையா அவரோட கூட வீட்டுக்கு போறான். ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யற முன்னாடி கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு செய்யும் காரியம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்களை நடத்தி பலப்படுத்தி வழி நடத்துவார். பாருங்க, அன்றைக்கு எல்லா காரியத்திலும் பொறுமையாய் காத்திருக்கிறவர்கள் அந்த காத்திருந்த காரியத்துல இங்கே எவ்வீரை குறித்து நம்ம சொல்லலாம். ஜெபாலய தலைவனுக்கு வாங்க 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 ஆண்டவரே சீக்கிரம் போனியாம அந்த அந்த மரணத்தின் அந்த 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 காரியத்தை குறித்து ஒரு பயம், ஒரு கலக்கம். அவனை என்ன செஞ்சிருக்கோம்? இப்ப நம்ம வீட்டுல ஒரு மரண அவஸ்தை ஒருத்தவங்க பட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும்னா ஊழியக்காரங்களை எவ்வளவு துரிதப்படுத்துறோம். ஐயா வந்துருங்க, அவங்க போராடுறாங்க, ஐயா முடியலையா, அப்படி காரியம் அப்படி. இயேசுவின் இடத்துல வந்து அவன் பொறுமை காத்தான். உன் நம்பிக்கை விட்டுறாத. இங்க என்ன நடக்குதுன்னு பாரு. ஒரு ஸ்திரீ வர்றா. அவ ஒரு காரியத்துல அவருக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சுன்னு எவ்வீர் பார்த்திருக்காரு. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுகமடைஞ்சா. நான் தான் தொட்டேன்னா என்கிட்ட இருந்து வல்லமை பெறப்பட்டுச்சுன்னாரு. அதை பார்த்தான்.
அவன் விசுவாசிகிட்ட தான் சொல்றாரு, அவிசுவாசிக்கிட்ட கர்த்தர் சொல்லல, விசுவாசிகிட்ட தான் சொல்றாரு கர்த்தர். அங்கே பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா எப்பயுமே நம்ம விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஆண்டவரை. நீ ஆண்டவரை நம்பி இருக்கிறியா? உன் விசுவாசத்தை விட்டுறாத. ஒரு காரியத்தை பாருங்க, அன்றைக்கு யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே 1-5 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அநேக ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டு அநேக காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. அந்த பேசிக்கொண்டிருக்கிற வேளையில ஒரு காரியம் சம்பவிக்குது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமில் இருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். இரவு அங்க தங்கப்பட்டது. 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். என்ன நடக்குது அங்கே? 3 நாள் காத்திருக்கிறாங்க. யோர்தான் கரையிலே வந்து அவங்க என்ன செய்யறாங்க? 3 நாள் காத்திருக்கிறாங்க, பொறுமை காக்குறாங்க. அப்ப சொல்றாங்க ஒரு காரியத்தை, அந்த அந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறவர்கள் வருகிறாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறவங்க பிறப்புற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? நீங்க ஒன்றுமே செய்யக்கூடாது. வாசிங்க அந்த வசனத்தை. ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். அவங்களை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிரயாணம் பண்ணணும். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. என்னன்னா, உடன்படிக்கை பெட்டிக்கு விசேஷித்தது தேவன். அந்த உடன்படிக்கை பெட்டியை பாதுகாக்கிறார். அதை கொண்டு வருகிற ஆசாரியர்களுக்கு, அதை சுமக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு கட்டுப்பாடு இருக்கு. அதன்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தி உடன்படிக்கை பெட்டியை சுமக்க கொண்டு வருகிறார். இவர்களுக்கும் உங்களுக்கும் நடுவே ஒரு இடைவெளி உண்டாக்கப்பட வேண்டும். அந்த இடைவெளிக்கு தாண்டி ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க அவங்களுக்கு பின்னாடி தான் பின் நடந்து வர வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அடுத்து அவர் சொல்றாரு, இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். என்ன நடக்குது? தண்ணிக்கு நடுவுல ஒருத்தனும் இதுவரைக்கும் போனதில்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ பொறுமை காத்தேனா அந்த பிரச்சனைக்குள்ள, அந்த பிரச்சனை மேல மிதிச்சுக்கிட்டு நீ நடந்து போவ. அல்லேலூயா. வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். என்னவா? உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். நாளைக்கு அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா. பயப்படாத. உன் வேண்டுதல் விசுவாசம் உள்ளவராயிரு, உன் வேண்டுதல் கேட்கப்படும். அன்று சொல்றாங்க, நீ பயப்படாம இருந்தேனா, பொறுமை காத்து கொண்டிருந்தேனா, உன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டேனா, நாளைக்கு அற்புதம் தான். இந்த மாதத்துல ஆண்டு சொல்றாரு, ரொம்ப நாள் தள்ளி இல்லைங்க, நீ பயப்பட்ட காரியத்துல அடுத்த நாளே அற்புதம் வாக்காய் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காரியத்தை கண்டாங்க. என்னன்னா, இன்னைக்கு ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க போற பாதை எங்க போறதும் தெரியாம அவங்க நின்று தத்தளிச்சாங்கல்ல, அது போல நீ தத்தளிச்சு கொண்டிருக்கலாம். இதுக்கப்புறம் என்னுடைய பிரயாணம் என்னவா இருக்கும்? என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன நடக்கலாம்? ஒருவேளை நீ சோதனை கிட்ட நிக்கலாம், இல்ல ஒருவேளை போராட்டத்துக்கிட்ட நிக்கலாம். உனக்கு ஒரு பாதையை வகுத்து வைப்பாரு. உனக்கு இதுவரைக்கும் எவனும் தடைகளை நீக்கி போட்டவர் முன்னாடி நடந்து போகிறதுனால எவனும் நடக்காத பாதைக்குள்ள ஒன்ன கர்த்தர் நடத்தி போகிறத நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. எத்தனை சோதனை உன்னை நடத்தினாலும் சரி, எத்தனை வேதனைக்குள்ள நீ நடந்து போனாலும் சரி,
அத்தனையும் கடக்கும் வரைக்கும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. உன்னையும் தேவனையும் பிரிக்கக்கூடிய கவலை வந்தாலும் சொல்லி பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ ஒரு இடத்துலையும் தோத்து போக போறதில்ல. உனக்கு பயப்படாத, நல்லதே தான் நடக்கும், நல்லதே தான் நடக்கும். திட்டமிட்டபடி கர்த்தர் உன்னை நடத்துவாரு. திட்டமிட்ட காலங்களை அவர் வைத்திருக்கிறபடி உன்னை நடத்தி கொண்டு போய் சேர்ப்பாரு. எப்படி வேண்டுமானாலும் கர்த்தர் உன்னை நடத்துவாரு. அல்லேலூயா. ஒரு களிமண்ணை தான் இஷ்டப்படி தன்னுடைய விருப்பப்படி என்ன நினைச்சு வேணாலும் பாத்திரத்தை உருவாக்க தேவனால முடியும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு நீ விசுவாசம் உள்ளவனாய் இருந்தேன்னா நான் விரும்புற பாத்திரமா உன்னை வைக்கும் போது உன்னை மேன்மையான இடத்துல கொண்டு போய் அந்த அழகுள்ள பாத்திரமா அநேகருக்கு காணும்படிக்கு உன்னை கொண்டு போய் மேன்மையான இடத்துல உட்கார வைப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி வேண்டுமானாலும் உன்னை நடத்துவார். உன்னை எப்படி வேண்டுமானாலும் வடிவமைப்பார். உன்னை எப்படி வேண்டுமானாலும் உன்னை நடத்துவார். துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் அதை உன்னை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சோதனை வந்து என்ன வேணாலும் செய்யலாம். கர்த்தருடைய பலன் இருந்தா நீ சாதனை பண்ண முடியும். கர்த்தர் உன்னுடைய கூட இருந்தாருன்னா உன் கவலை உன்னை பிரித்தெடுக்க முடியாது. கவலை உன்னை தூக்கி கொண்டு போக விடவே மாட்டாரு. உன்னை கர்த்தர் எல்லா சோதனை வேளையிலும் உன்னை நடத்தி கொண்டு வருவார். சிலதெல்லாம் தாண்டி நீங்க கடந்து போக போறீங்க. சிலதெல்லாம் நீங்க கேட்கிற காரியம் உங்களுக்கு கலக்கம் உண்டாக்கலாம். பயப்படாதீங்க, கலக்கத்துல கர்த்தர் இருக்கிறாரு. உங்க துன்பத்தை விட்டு உங்களை நீக்கி தூக்கி எடுத்து நீ கடந்து போற. சிலர்லாம் அதை கடந்து போகிறத நீங்க இந்த மாதத்தில் நீங்க பார்க்க போறீங்க. இந்த 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 மாதிரி நான் இப்படி சிக்கி கொண்டிருக்கிறேனே நினைக்கிறீங்க. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் சில காரியத்தெல்லாம் இந்த மாதத்துல மாத்துறதுல நீ பார்க்க தான் போகிற. ரூத்து தன் தேசத்துல ஒரு வாழ்க்கைப்பட்டா. அவ புறஜாதியர் தேசத்துல இருந்தவ. ஆனா அவருடைய வாழ்க்கையில இருந்த காரியம் பாருங்க, தனக்கு இருந்த ஆதாரமா இருந்த தன்னுடைய கணவரை இழந்து போனா. அவ வாழ்க்கை இப்படி போயிருச்சேன்னு சொல்லிட்டு அவ உள்ளத்துக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்தா. என்னன்னா, அவளுடைய மாமியாருடைய தெய்வம் என் தெய்வம்னு, உங்க தெய்வம் என் தெய்வம்னு இயேசுவ ஆண்டவரை தேர்ந்தெடுத்ததுனால ஒரு காரியம் சம்பவித்தது. என்னன்னா, இந்த தேசத்துல அவ பட்ட கஷ்டங்களையும் இந்த தேசத்துல அவ போராட போகிற போராட்டத்தையும் கர்த்தர் அந்த தேசத்துல கொண்டு வந்து, அதாவது இஸ்ரவேலுடைய அந்த ஜனக்கூட்டத்தோடு கூட அந்த எருசலேமில் கொண்டு வந்து கர்த்தர் பல ஆசீர்வாதங்களை கொடுத்து அவ வாழ்க்கையை மாத்தினா. கர்த்தர் இன்னைக்கு எதுக்கு ஏன் இதை சொல்றாருன்னா, ஒருவேளை நீ இப்ப இருக்கிற நாட்கள்ல இந்த 8 மாதம் கஷ்டப்பட்டிருக்கலாம். இந்த 9ஆம் மாதத்துக்குள்ள நீ இந்த எருசலேமுக்குள்ள கடந்து போகிற, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள கடந்து போகிற. இங்க இருந்தது போல இருக்காது. அந்த தேசத்துல பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். முக்கியமா இயேசு உன்னோட கூட அங்க இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னிருந்த எல்லாம் மாறி இருக்கும். முன்னி இருந்தது போல இருக்காது. எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் உன்னை நடத்துவாரு. அங்க அடைக்கலம் கர்த்தரா இருப்பாரு. அல்லேலூயா. ரூத்துக்கு ஒரு அடைக்கலம் போவாசா கர்த்தரங்க வைத்திருந்தது போல இந்த ஜீவாதிபதி ஆகிய ஏசு என்ற போவாஸ் உனக்கு ஒரு அடைக்கலத்தை வைத்திருக்கிறாரு. உனக்கு ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கு. கர்த்தர் உன்னை கொண்டு வந்து அங்க வைக்க விரும்புறாரு. உன்னை இந்த மாதத்துல நீ பயப்படாம விசுவாசத்தோட இருந்தேனா அந்த பட்டணத்தை, அடைக்கல பட்டணத்தை நீ சந்திப்ப. அடைக்கலம் பண்ணுகிறவர் தம்முடைய சட்டைகளை விரித்து கொண்டு நிற்பார். உன்னை தம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற வெற்றியை உனக்கு கொடுக்கும்படிக்கு உன்னை நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னை குறித்து பல காரியங்களை போன மாதத்துல பேசி இருக்கிறான். அடையாளம் மாறுகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். இங்க வெற்றியை உனக்கு கொடுத்து இந்த வருகிற மாதத்திலே அநேக காரியங்களை இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவன் இதுவரைக்கும் இல்லாத நாமத்தை உனக்கு கொடுத்து உன்னை இந்த மாதத்திலே அழைக்க போகிறார். அல்லேலூயா. உன் உயர்வு வருகிறது. நீ
இதுவரைக்கும் அடிமைத்தனத்திலே அழைக்கப்பட்டிருக்கலாம். உனக்கு ஒரு போஸ்டிங்க கத்தர் கொடுக்குற. நீ பார்த்து கொண்டிருக்கிற உங்களை தான் கத்தர் சொல்றாரு, ஒரு 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 பெயரிட்டு உங்களை அழைக்க போகிறாங்க. ஒரு மனிதனை, சாதாரண மனிதனை ஒரு ஊழியக்காரர் என்று கூப்பிடுகிறது போல, ஒரு 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 பாஸ்டர் என்று, ஒரு பிஷப் என்று, ஒரு 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 ரெவரண்ட் என்று அழைக்கப்படுகிறது போல கத்தர் சொல்லுகிறாரு, உன்னுடைய வேலையிலேயோ உன்னுடைய காரியத்திலேயோ ஒரு நல்ல நாமம் உனக்கு தரிப்பிக்கப்படும் என்று இந்த மாதத்திலே கத்தர் சொல்லுகிறார். உயர்வு வருகிறதுங்க. ஆண்டவர் உயர்வு வருதுன்னு சொல்றாரு. ஒரு காரியத்தை பாருங்க, கடைசியா கத்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல ஒரு காரியத்தை பாருங்க. வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ஒரு காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு. அங்கே ஒரு துர்ச்செய்தி வந்துச்சு, எவருடைய மகள் இறந்துட்டான்னு. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிருந்தார். யோசுவா, காலேப் நற்செய்திகளை கொண்டு வந்தாங்க, துர்ச்செய்திகளை 10 பேர் கொண்டு வந்தாங்க. அந்த தேசத்துக்குள்ளே அவர்கள் கடந்து போகும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற கானானை பார்த்தாங்க. ஒரு கூட்டம் சில செய்திகளை கொண்டு வரும் இந்த மாதத்துல. நீ பயந்துராத. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் முக்கியமா உனக்கு சொல்றாரு. எந்த செய்தி வந்தாலும் பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அதை மட்டும் விட்டுறாத. கோலியாத்தை போல பயங்கரமான பிரச்சனை தலைக்கு மேல முன்னாடி வந்து நிக்கலாம். உன்னை அழைச்சவர் வல்லமையில தேவன். இந்த இஸ்ரவேல் கூட்டத்திற்கு முன்பாக அவன் எம்மாத்திரம், இஸ்ரவேல் தேவனுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை நீ பிடிச்சு கொண்டேனா கோலியாத்த ஒரு நூல், ஒரே கல், ஒரே வாக்குத்தத்தத்தில் முடிச்சிடலாம். சில பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு ஒரே வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. நீ சொல்லி அறிக்கைட்டு ஜெபிக்கும் பொழுது அதனுடைய காரியம் உனக்கு வெற்றியாய் முடியும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு ஒரு காரியத்தை பாருங்க. எந்த மனுஷன் யோசேப்பை சிறைச்சாலையில் அடைச்சானோ, எவன் ஒன்னு இந்த சிறையில தள்ளுறானோ, அவன் இந்த மாசத்துல சிலரை அனுப்புவான். துர்ச்செய்திக்கு இல்ல, நல்ல செய்தி சொல்றதுக்கு. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 14 வசனத்தை. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யாரு அடைச்சானோ அவன் உன்னை கூப்பிடுவான் வெளியில. இந்த மாசத்துல அடைச்சவன் அனுப்ப போறான். வாசிங்க. அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். எங்க உன்னை அடைச்சு வச்சிருக்கான அங்க இருந்து உன்னை அடைச்சவங்க தூக்கிட்டு வருவாங்க. எதுக்கு? வாசிங்க. அவன் சவரம் பண்ணி கொண்டு, அவனை சவரம் பண்ணிட்டு வேறு வஸ்திரம் தரித்து, புது வஸ்திரத்தை கர்த்தரனுக்கு கொடுத்து பார்வோனிடத்தில் வந்தான். அங்க சரபணிகளா என்ன சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். என்ன செய்ய போறாங்க? அவனுக்கு வேறு வஸ்திரம் தரித்து உன்னை அடைச்சவனுக்கு முன்னாடி உன்னை கொண்டு வர்றதுக்கு. அதாவது சில பேர் சில 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 துர்ச்செய்திகளை கொண்டு வந்ததை நீ பார்த்திருக்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நல்ல செய்தியை கொண்டு வர்றவனும் இந்த மாதத்துல வரப்போறான். அவன் வந்து உன்னை கர்த்தர் எவன் உன்னை அடைச்சானோ அவனே ஆள் அனுப்பி ஏசு உன்னை விடுதலை பண்ண சொல்லிட்டாரு, வெளியே வான்னு கூட்டு வரப்போறான். எப்படி தெரியுமா? அங்கே பார்வோனுக்கு மேலான அதிகாரத்துல போய் உட்கார வைக்கிறதுக்கு அங்க ஒரு திட்டம் நடந்துச்சு. யோசேப்பை கொண்டு போய் உட்காரத்தாங்க. அந்த தேசத்தின் சகல காரியத்தையும் இவன் தான் திட்டமிட்டான். கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வரும் பொழுது உன் வேலை ஸ்தலத்திலேயோ நீ எங்க இருக்கிறையோ திரும்ப உன் ஸ்தானத்துக்கு திரும்புற. அந்த செய்திக்கு அந்த ஒரு சில பேர் அறிவிக்க வருவாங்க உங்களை அங்க கூட்டிட்டு போறதுக்கு. அல்லேலூயா. டெஸ்ட் முடிஞ்சிருச்சுனா அடுத்து மேன்மையான இடம் தான். யோசேப்புக்கு ஒரு டெஸ்ட் நடந்துச்சு சிறைச்சாலையில. முடிஞ்ச உடனே அவனை கொண்டு வந்துட்டார் மேல. உன் டெஸ்ட் முடிஞ்சிருச்சுனா கர்த்தர் ஒரு சில பேரை சொப்பனத்துல பேசி அவனையே ஆள் விட்டு அனுப்ப விட்டு அவனையே கூட்டு வர வச்சிருவாரு. அல்லேலூயா. உன் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு இந்த மாசத்துல. இந்த மாசத்தோட உன் டெஸ்ட் முடியுது. நல்ல செய்தி கொடுக்கிறவங்க உன்னை அழைப்பிக்க வருவாங்க. நீ நம்பிக்கையோட காத்துரு.
கர்த்தர் உனக்கு சில வெற்றிகளை, பல வெற்றிகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வெற்றி ஆச்சரியமாயிருக்கும். நாம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீ சொன்னீர், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. எவ்விரு மகளை உயிரோட எழுப்புனது போல அநேக பிரச்சனைகளை தத்தளிக்கிறவர்களை, தட்டி தடிமாறுகிறவர்களை இன்றைக்கு அதிலிருந்து நீங்க எழுப்ப போறீங்க. முதல்ல நீ அந்த பிரச்சனையை கண்டு அழுகிறவங்களை வெளியேத்து. அந்த பிரச்சனையை குறித்து உன்கிட்ட உன்னை சோர்வடைய பண்றவங்களை அவங்கள வெளியேத்து. கர்த்தர் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ இந்த காரியத்துல பல வெற்றிகளை காண போகிற. எந்த கடன்ல மறிச்சிருக்கே உன்னை எழுப்ப போறாரு. எந்த காரியத்துல நீ விழுந்துட்டேன்னு சொல்லி துர்ச்செய்தி சொன்னவங்க, முடிஞ்சு போச்சுன்னு சொன்னவங்க முன்னாடி கர்த்தர் முடியல, உனக்கு அற்புதமான ஆசீர்வாதம் இனிமேதான் தொடங்குதுன்னு சொல்லி மரித்த இடத்திலிருந்து கைதூக்கி உன்னை கர்த்தர் விட போகிறார். இந்த மாதத்திலே அந்த ஆசீர்வாதத்தை காணப்போகிறாய். கர்த்தர் உன்னை கொடுத்து நிரப்ப போகிறார். ஆண்டவரே, பிள்ளைகள் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. செய்தி அந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, அவங்க விசுவாசத்துல பலனடைஞ்சு ஜெயமடைஞ்சு சாட்சியா நிற்க உதவி செய்யும். உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.